அந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் ரெட்டுக்கும் ப்ளூக்கும் ஆகாது. We are men in blues. அது அவனுக்கு ரொம்ப திமிர் பிடிச்சவனுக்கு மச்சான், டெரர் பாய்ஸ். ஆனா எவ்வளவுதான் அட்டகாசம் பண்ணாலும் தெளிவா படிச்சிருவானுங்க. இந்த பாட தாண்டி நம்ம பாச பறவைகளை பறக்க விட்டேன்னு வேணாண்டா வம்பாயிடும். அப்பாவோட வேலை. நானும் உங்களோட எம்டிஹெச்ல தான் சேரணும்னு பார்த்தேன். அப்பா தான் எய்டட் ஸ்கூல், நீ வேற ஸ்கூல் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நாள் உங்களை சஸ்பெண்ட் பண்றேன். எங்கேயோ பார்த்த மயக்கம், எப்போதோ வாழ்ந்த நெருக்கம், தேவதை இந்த சாலையோரம் வருவது என்ன மாயமாயம். கொஞ்சமாவது இருக்காடா உனக்கு? சஸ்பெண்ட் பண்ணி வெளியே தள்ளியிருக்காங்க. லக்ஷ்மண் சுஜி மாதிரி கச்சேரி வச்சிட்டு இருக்க. கச்சேரி கரெக்ட் தான், பாட்டு தான் தப்பு. சாரி. அடுத்ததாக நீங்கள் கேட்க இருக்கும் பாடல் 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 ஆண்களை நம்பாதே என்ற படத்திலிருந்து காதல் காயங்களே நீங்கள் ஆறுங்களே சோக நெஞ்சங்களே பாடல் பாடுங்களே. இப்ப எதுக்குடா அந்த பாட்டு வருதே? பிரியா பொய்யானது, சஸ்பெண்ட் மெய்யானது, போனது போகட்டும் கோப்பை ஏந்துங்களே. என்னடா சிரிப்பு? இதுதான் கான்ஃபிடன்ஸ் புன்னகை. என்னடா கலாய்கிறீங்களா? கலாய்ச்சது பிரியா, நாங்க கடையாய் போயிருக்கோம். நம்ம கேப்ரியல் சார் தான் பிரின்சிபல் யாரும் சொல்லவே இல்லையடா. தெரிஞ்சிருந்தா எஸ் ஆகி வேற ஸ்கூலுக்கு போயிருப்பேன். நான் படிப்பை நிறுத்திட்டு பால்கோவா கடை போட்டிருப்பேன். பிரியாக்கு நல்லா தெரியும் கேப்ரியல் பத்தி. அப்படி இருந்து நம்மள போட்டு கொடுத்துருக்கா பாரு. அவ போட்டு கொடுத்ததுக்கு என்கிட்ட என்ன கடையாவீங்க? பிரியாவுக்கும் அந்த மைக்கிலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குடா மாப்ள. டேய், அவளை பத்தி சொன்னா மட்டும் உனக்கு தானே கோபம் வருது. அப்ப இதையும் உன்கிட்ட தானே கேட்பாங்க. அவ ஒன்னும் மாட்டியெல்லாம் இல்ல, உண்மையதான் சொன்னான். என்னடா நீ தான் அகில உலக பிரியா ரசிகர் மன்ற தலைவரா? இல்லடா, அவ கொஞ்சம் மாறிட்டா. நாம அவளை ஸ்கூல் மாதிரி வர சொன்னோம், வந்தாளா பாத்தியா? நம்ம ஜெய்சீலன் சார் பாணியில சொல்லணும்னா அவ அந்த ரெட் இண்டியன்ஸோட மர்ஜ் ஆயிட்டா. அவ வரட்டும், நாக்கு அப்படிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கிறேன். அதான் கரெக்ட். இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது. நம்ம போடலாம், அதுக்கப்புறம் வாயை திறக்கூடாது. நீ என்னடா எதுவுமே பேச மாட்டற? அவ தான் நேராவே வராளே, அவகிட்டே நேரா பேசலாம் தான். யாரும் சிரிச்சு கதையை கெடுக்காதீங்க. நம்ம கோவத்தை பார்த்து அவ ஆடணும். அவளுக்கே பண்ணது தப்புன்னு தெரியுது, அதான் மூஞ்சே இல்லை. பிரியா ஒரு நிமிஷம். என்ன காரியம் பிரியா பண்ண நீ? யாராவது வாயை திறந்தீங்க நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. பசங்களா நீங்க? தேர்ட் ரேட் பொறுக்கிங்க மாதிரி பிஹேவ் பண்றீங்க. உங்க மனசுக்குள்ள என்ன பெரிய ரவுடி நினைப்பா? சைக்கிள் செயின் சோடா பாட்டில்னா உங்களெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணி முட்டிக்கு முட்டி தட்டணும், அடிச்சு மண்டையை உடைக்கணும், தூக்குல போடணும். இதுல வாய் வேற. சத்தம் வெளியே வந்துச்சு வாய் வெளியே போடுவேன், ஜாகிரதை. என்னடா ஒய் பிளட் சேம் பிளட் ஆயி போச்சு? அதானே அடவு கட்டி ஆடிட்டு போறா. நான் தான் அப்பவே சொன்னேன்னு சொல்ல போறேன். அதானே? அதே. ஓ, நயன்தாரா மாதிரி வந்தா கோவை சரல மாதிரி பேசிட்டு போற. டூ பேட். இப்ப என்னடா செய்யுது? அங்கங்க மூடிக்கிட்டு இருக்குமே காந்தி கண்டுபிடிச்ச குரங்குகள். ஆமா, அது மாதிரி மூட்டு உட்கார வேண்டியதா? அது மொத்தம் 3 குரங்கு தானே, நம்ம 6 பேர் இருக்கோமே. இவன் பிரச்சனையா பாரு. 3 2 செட்டு குரங்க மாதிரி மூடிட்டு உட்காருவோம். என்ன தனிமையில இனிமையோ? இல்ல சும்மாதான். அதான் உனக்கு பின்னால ஒரு வயலின் சத்தம் கேக்குதே. என்ன ஃப்ரெண்ட்ஸுக்காக ஃபீலிங்கா? பாவம் பசங்க கேட்டுக்கு வெளியே வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கானுங்க. சஸ்பெண்ட் ஆனா வீட்ல இருக்க வேண்டியதானே, எதுக்கு இப்படி கேட்டுக்கு வெளியே நின்னு காயணும்? வெட்னஸ்டே வீட்ல இருந்தா என்னன்னு கேட்பாங்கல்ல, அதான் இப்படி ஸ்கூலுக்கு வர மாதிரி சீனை போட்டுட்டு கேட்ல தொங்குறானுங்க. இல்ல என்னாலதான். அடடா, உன் ஃபீலிங் ஓவரா இருக்கே. ஓவர் ஃபீலிங் உடம்புக்கு ஆகாது. வருத்தப்படாத பிரியா, ஒரு நாள் தானே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க, நாளைக்கே உள்ள வந்துட போறாங்க. என் மேல கோவமா இருக்காங்க. அவனுங்க கடக்குறானுங்க, அவனுங்களுக்காக போய் நீ ஃபீல் பண்ணிட்டு இருக்க.
இங்க பாரு பிரியா, தப்பு பண்ணது அவனுங்க. தே டிசர்வ் த பனிஷ்மெண்ட். நீ ஏன் வருத்தப்படுற? விடுங்கப்பா, என்ன இருந்தாலும் உங்க பழைய ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. ஹே அது அப்போ இது இப்போ. இந்த மாதிரி இன்னும் நிறைய பிரச்சனையை பார்க்க வேண்டியிருக்கும். தயாரா இரு. இல்லைன்னா இப்பவே ப்ளூ யூனிஃபார்ம் வாங்கிட்டு அந்த பக்கம் போயிரு. ஏய், சும்மா இருக்க மாட்டேன். அவ சொல்றது கரெக்ட் தான். நான் கூட அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய் பிரியா, கம் ஆன், இட்ஸ் ஆல் ஃபன் யூ நோ. உங்க பசங்க யாரும் அதை சீரியஸா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல. அந்த டைனி பாய் இருப்பானே, அவன் பேர் என்ன? புலியா? அவனே தான். கொஞ்சம் கூட கவலையே இல்லாம பெரிய சிப்ஸ் பாக்கெட்டு, கூல் ட்ரிங்க்ஸ்னு செம்ம கட்டிட்டு இருக்கான். ஒரு நாள் கிளாஸ்ல இருந்து தப்பிச்ச சந்தோஷம் தான் தெரியுது அவங்க முகத்துல. யாராவது கிராஸ் பண்ணா சும்மா சோகமா இருக்க மாதிரி ஃபீல் கொடுத்துட்டு இருக்கானுங்க. அந்த டோட்டல் டீம்ல ஒரு ஒற்றை குச்சி இருக்கானா? அவன் பேரு ஸ்ரீ. அவன் தான் உன்னோட ஆளா? ஹலோ. சரி, உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா? ஆமா. எப்படி கண்டுபிடிச்ச? வலி இதே உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன் முகத்துல. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்போ இங்க வலியுது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளவுதான். சரி சரி, நம்புறோம் நம்புறோம். சில சில்லறைகள் சிதறியது போல இருந்தது. அன்பே, நீ சிரித்தாயோ? என்ன பிரியா, பார்க்க ஹெப்பா இருக்க பசங்க கவிதையெல்லாம் எப்படி சொல்றாங்கன்னு பாக்குறியா? எங்க பிரபு கொஞ்சம் அப்படித்தான். ஒரு வார்த்தையில் ஒரு கவிதை எழுத சொன்னார்கள். நானும் எழுதினேன். பிரியா. அடப்பாவி, போன வாரம் வரைக்கும் சங்கீதான்னு என் பேர்ல சொன்ன. அவன் இந்த மாதிரி பல கவிதை எழுதியிருக்கான். நான் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண உனக்கு பிடிக்காதே? கண்டிப்பா. ஓகே ஓகே, கோயிங் டு தி பாயிண்ட். கோயிங் டு தி பாயிண்டா? பிரபுனாலே கொஞ்சம் வித்தியாசம் தானே. டேய் சரி, ஐ மீன் சாரி. நாங்கள் வந்ததே பிரியாவுக்கு தேங்க்ஸ் சொல்றதுக்கு. உடையால மட்டுமல்ல, உள்ளத்தாலையும் அவர் எடுன்றதை ப்ரூவ் பண்ணிட்டா. அந்த பசங்களை கரெக்டா ஃப்ரேம் பண்ண. இனிமே நம்ம வழிக்கு வர மாட்டானுங்க. ஃப்ரேம்ல ஒண்ணும் பண்ணல. உண்மையை தான் சொன்னேன், அவ்வளவுதான். அதுவே நாங்கள் பண்ணியிருந்தா நீ உண்மையை சொல்லியிருப்பியா? முடியுமா உன்னால? முடியாதுல்ல. உன்னால முடியாது. ஏன்னா we are all MTM. கண்டிப்பா சொல்லியிருப்பேன். எனக்கு அவங்கள ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படி மாத்த முடியும்? அவங்களே என்னால் விட்டு கொடுக்க முடியாது. திமிரா அவளுக்கு. அதெல்லாம் அழகான பொண்ணுங்க வாழ்க்கையில சகஜமப்பா. நீ என்னை உன் பார்வையால் பற்ற வைத்து விட்டு போகிறாய். நான் அல்லவா வைக்கோல் போராய் பற்றி எறிகிறேன். What does it mean? Through your eyes, I'm burning. கலக்கிட்டடா காப்பி. SKM பூர்ணா சமையல் எண்ணெய் வழங்கும் காணும்